கர்த்தருக்குள்ளாக எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க என்று சொல்லி மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன் என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர்களே, நாம் கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருக்க முடிகிறதா என்பதை இந்த நாளில் சிந்தித்து பார்ப்போம். ஏன் நம்மளால் சந்தோஷமாக இருக்க முடியல? அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், எந்த நிலைமையில் இருந்தால் நான் மனரம்யமாக இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை இப்படியாக ஒரு பாதையில் நடத்துகிறார். அவருக்கு சித்தமானதாக செய்ய என்னை நடத்துகிறார். நாம் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, ஆமென், நான் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் வியாதியிலும் வறுமையிலும் படுக்கையிலும் எல்லாவற்றிலும் நான் கர்த்தரை என்ன செய்வேன்னா அவருக்குள்ளாக சந்தோஷமாக இருப்பேன் என்று சொல்லி நாம் சந்தோஷமாக இருக்கின்ற போது, ஆமென், உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும் வழிக்கு நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறு என்று சொல்லியிருக்கிறார். துக்கம் வரலாம், நிந்தனை வரலாம், கேவலம் வரலாம், அவமானங்கள், நிந்தைகள் வரலாம், எது வந்தாலும் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருங்கள். கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்துவாராக. ஆமென்.